ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஆதிசேஷன் பற்றிய புராணம். ஆதிசேஷன் என்பவர் காசிபர் கத்ரு தம்பதிக்கு மகன். மேலும் பார்க்கடலில் விஷ்ணுவின் படுக்கையாக இருக்கின்ற நாகம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆதிசேஷன் சிவபெருமானது கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் வாசுகி பாம்பின் சகோதரனமாகவும் அறியப்படுது. காசிபர் கத்ரு தம்பதிகளுக்கு குழந்தைகளாக ஆதிசேஷன், வாசுகி, பத்மன், மகாபத்மன், தக்ஷன், கார்கோடன், சங்கன், சங்கபாலன் ஆகிய 8 நாகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆதிசேஷன் திருமாலின் படுக்கையாகவும், வாசுகி திருப்பார்கடலை கடைவதற்கும், கார்கோடகன் ஈசனின் மோதிரமாகவும், மகாபத்மன் வடதிசையின் காவலனாகவும், தக்ஷன் பரீட்சத்தின் மகனை கடித்து வைகுண்டம் அனுப்பியதாகவும், சங்கபாலன் ஈசனின் சிகரத்தை அலங்கரிக்கும் பாக்கியம் பெற்றதாகவும் தான் புராணங்கள்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. சமுத்திரத்தின் அடியாழத்துல ஆதிசேஷன் உலகை தாங்கியபடி சுருண்டு கிடக்கிறான் என்ற பாகவத புராணம் உள்ளிட்ட பல இந்து புராணங்கள் கூறுவதை பலர் ஏற்பதே இல்லை. ஆனா இது முழுமையான உண்மை அப்படிங்கிறத 27 ஆண்டுகால ஆராய்ச்சியின் நிஜம் இப்பொழுது நிரூபித்து விட்டது. இந்த ஆராய்ச்சி அமெரிக்க விஞ்ஞானிகளின் தலைமையில தான் துவங்கிச்சு. 16 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஆய்வில் பிரான்ஸ் நாட்டின் புவியியல் விஞ்ஞானியுமாக சேர்ந்து கொண்டாங்க. இந்த விஞ்ஞானிகள் குழு அமெரிக்காவின் விஞ்ஞான பேரவை ஒன்றத்தில் கூட்டாக வாசித்த ஒரு அறிக்கையின் ஆராய்ச்சி கட்டுரையில் இப்படி கூறியிருந்தாங்க. கடலுக்கடியில் 60 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் வரையிலான ஆழத்தில் கிடக்கும் பாறை ஒன்றத்தை செர்பியன்ட் டைல் ராக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது பாம்பின் தோல் போல வழவழப்பான மேற்புறம் உள்ளதாகவும், 200 கிலோமீட்டர் தொலைவில் அரைவட்ட வடிவில் சுருள் சுருளாக வியாபித்திருப்பதாகவும், இந்த பாறைகள் அசைவு காரணமாக பூப்பந்தின் மையத்திற்கு பக்கமாக உள்ள கடின பாறைகள் அதிர்ந்து பூகம்பம் ஏற்படுவதாகவும் தெரிவித்திருக்காங்க. இதைத்தான் இன்னைக்கு நாம டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதையே அந்த காலத்தில் சொல்லியிருந்தா இது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்திருப்போம் இல்லையா? ஜெர்மான புவியியல் விஞ்ஞானிகளும் இதே கருத்தை இன்னொரு ஆராய்ச்சி கட்டுரையிலையும் சொல்லியிருக்காங்க. செர்பியன்ட் டைல் ராக்ஸ் அதாவது 2000 கிலோமீட்டர் ஆழம் வரை தென்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 25/12/2007 இந்த ஆர்டிக்கிளை அவங்க சொல்லியிருக்காங்க. பார்க்கடல்ல மகாவிஷ்ணுவின் படுக்கை உள்ள ஆதிசேஷன் 1000 தலைகளை உடையதான இந்த ஆதிசேஷன் நாராயணனுக்கு மிகவும் உற்றவனாகவும், அவரது ஒவ்வொரு திரு அவதாரத்திலும் அவருக்கு துணையாக இணையானதொரு பாத்திரமேற்று வந்தவர். உதாரணமாக விஷ்ணு ராமபிரானாக அவதரித்த போது அவருக்கு தம்பியாக லக்ஷ்மணனாக உருவெடுத்தவர் ஆதிசேஷனே. இதன் காரணமாகவே லக்ஷ்மணர் தனது தமையன் ராமபிரானுக்கு நேரெதிராக வேகம் மிக கொண்டவராகவும் முன்கோபம் மிகுந்தவராகவும் காணப்பட்டார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. ஆதிசேஷன் பற்றிய சில மரபு நம்பிக்கைகளும் உண்டு. உலகினை காக்கும் ஸ்ரீமன் நாராயணனையே தாங்கி நிற்கும் ஆதிசேஷன் ஒரு முறை அவரது தவ வலிமை கொன்ற சிவபெருமான் திருவளப்படி மகா சிவராத்திரி நாளன்னைக்கு 1ஆம் சாமத்துல கும்பகோணத்தில் குடிகொண்டுள்ள திருநாகேஸ்வரரையும், 2ஆம் சாமத்துல திருநாகேஸ்வரர் நாகநாதரையும், 3வது சாமத்துல திருப்பாம்புரத்து பாம்புரநாதரையும் வழிபட்டு உய்வடைந்தவராக புராண வரலாறு கூறுவதும் உண்டு. ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கும் வண்ணமாக 7 சிகரங்களை கொண்டுள்ளதால திருப்பதி திருத்தலம் சேஷாச்சலம் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படின்னும் கூறுவாங்க. நாராயணன் ராமபிரானாக அவதரிக்கையில லக்ஷ்மணனுடன் வந்தவர் ஆதிசேஷன் தான். தனது இறுதி காலத்துல காலாந்தகனை சந்திக்கும் வேளை நெருங்கையில எவரையும் அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு தன் தம்பியான லக்ஷ்மணன் கிட்ட ராமபெருமான் சொல்லியிருந்தார். அந்த வேளையில அங்கு துர்வாச முனியை அனுமதிக்க லக்ஷ்மணன் தயங்கவே அவர் லக்ஷ்மணனை புளிய மரமாக பிறப்பெடுக்கும்படி சாபமும் விட்டார். அவ்வாறு ஆழ்வார் திருநகரி என்னும் திருத்தலத்துல லக்ஷ்மண் புளிய மரமாகிவிட அவர் வேண்டுகோளுக்கு இணங்கி ராமபிரான் பின்னாளிலேயே தாமே நம்மாழ்வாராக அவதரித்து அப்புளிய மரத்தில் காட்சியளித்ததாகவும், லக்ஷ்மணன் திருப்புலி ஆழ்வாராக இங்கு காட்சியளித்தமையால இத்தலம் சேஷச்சேத்திரம் என விளங்குவதாகவும் கூறுகிறது. புராண கால நிகழ்வுகள் கட்டுக்கதை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்வதே இல்லை. உண்மையான விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்றாலே நம்முடைய முன்னோர்கள் நமக்கான சரியான பாதையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த காலத்துல சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில எதை சொன்னால் எப்படி சொன்னால் கொண்டு போய் சேருமோ அப்படி புராண கதைகள்ல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான்.
இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.